தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவிற்கான வாக்குச்சாவடிகளை தயார்படுத்தும் பணிகள் நிறைவடைய உள்ளன. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். வாக்குப்பதிவிற்கான செய்யப்பட்டு வரக்கூடிய ஏற்பாடுகள் மற்றும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றிய தகவல்களை வழங்கலாம். தமிழகத்தில் நாளை சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவிற்கான வாக்குச்சாவடிகளை தயார்படுத்தும் பணிகள் நிறைவடைய இருக்கின்றன. தற்போது இந்த 234 தொகுதிகளிலும் வாக்குச்சாவடிகளை தயார்படுத்தக்கூடிய பணிகளில் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அங்கு பணியில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 துணை ராணுவ படை கம்பெனிகளைச் சேர்ந்து துணை ராணுவ படையினர் தமிழகம் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கம்பெனியிலும் கிட்டத்தட்ட 50 முதல் 90 வரை துணை ராணுவ படையினர் இருப்பார்கள். அதனை தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1.5 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 75,032 வாக்குச்சாவடிகளிலேயுமே காவல்துறையினுடைய பாதுகாப்பும் இருக்கும், துணை ராணுவத்தினுடைய பாதுகாப்பும் இருக்கும். இன்று மாலை, அதாவது இரவிற்குள் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களுக்குமே அந்த போடக்கூடிய அந்த வாக்கு இயந்திரங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டிருக்கும். இவிஎம் இயந்திரங்கள் உள்ளிட்டவை எல்லாம் இன்று கொண்டு செல்லப்பட்டிருக்கும். மேலும் வாக்குச்சாவடியில் செயல்படுத்தக்கூடிய அந்த பணிகளையும் அவர்கள் மேற்கொள்வார்கள். அதாவது எத்தனை டேபிள் அமைக்க வேண்டும், வாக்குப்பதிவு செய்யக்கூடிய இடங்கள் எதுவும், மேலும் அந்த வெப் கேமிங் என்று சொல்லக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வெப் ஸ்ட்ரீமிங் செய்வதற்கான அந்த நேரலை வாயிலாக கண்காணிக்கக்கூடிய அந்த அமைப்புகளையும் இன்று இரவு செய்து விடுவார்கள். மேலும் மின்சாரம் மற்றும் அவர்கள் அங்கு இருக்கக்கூடியதற்கான அத்தியாவசிய கட்டமைப்புகள் உள்ளிட்டவற்றையும் இன்று அவர்கள் சரி செய்து நாளை காலை 6 மணிக்கு மார்க்போல் என்று சொல்லக்கூடிய மாதிரி வாக்குப்பதிவு என்பதையும் நடைபெறக்கூடிய வகையில் அவர்கள் அந்த பணிகள் எல்லாம் மேற்கொண்டு வருவார்கள். தமிழகம் முழுவதும் 75,032 வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் ஆணையத்தினுடைய நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் அவருடைய பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்கிறோம். தற்போது வரைக்கும் 234 தொகுதிகளுக்கும் இவிஎம் இயந்திரங்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த பணிகள் என்பதும் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்டங்களிலும் ஸ்ட்ராங் ரூம் இருக்கும். அங்கிருந்து இந்த இவிஎம் இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள் காவல்துறையினுடைய பாதுகாப்போடு எடுத்து செல்லப்படும். ஒவ்வொரு இவிஎம் இயந்திரங்களை சென்று கொள்ளக்கூடிய அந்த வாகனங்களிலும் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த இவிஎம் இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டிகள் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினுடைய பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த டேபிள்கள் மூலமாக, அதாவது விவிபேட் இயந்திரங்கள் வைக்கக்கூடிய அந்த டேபிள், கண்ட்ரோல் யூனிட் என்று சொல்லக்கூடிய அந்த இயந்திரம் வைக்கக்கூடிய டேபிள் மற்றும் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த இடங்கள், அது மறைவாக இருக்கக்கூடிய பகுதியவை, உள்ளே வருவதற்கான வழியவை, வெளியே செல்வதற்கான வழிகள் எவை எல்லாம் தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அதிகாரிகள் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அதிகாரிகள் எல்லாருமே அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும். மாலை 6 மணிக்கு அந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவடையும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 6 மணி அளவில் மேலும் அதிக அளவிலான கூட்டம் இருந்தால் அங்கு வரிசையில் நிற்பவர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும். டோக்கன் வாக்குச்சாவடிக்கு 6 மணிக்கு முன்பாகவே சென்றிருந்தால் போதும், அவர்கள் வாக்களிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும். டோக்கன் அடிப்படையில் அவர்கள் வரிசைப்படுத்தப்பட்டு அவர்கள் அனைவரும் வாக்களித்த பின்னர் தான் அந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு என்பது நிறைவடையும் என சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவிற்கான அந்த அலுவலர்கள் இன்று வாக்குச்சாவடிக்கு இருக்கிறார்கள். அந்த பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அதாவது அந்த சட்டமன்ற தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள், அவர்களுடைய புகைப்படம் மற்றும் அவர்களுடைய பெயர் மற்றும் அவர்கள் போட்டியிடக்கூடிய சின்னம் என்பதும் வெளிப்படையாக அந்த வாக்குச்சாவடி மையங்களின் வெளியில் ஒட்டப்பட்டிருக்கும். அதனையும் தெரிந்து கொள்ளலாம். வாக்களிக்க செல்வோர் அவர்களுடைய தகவல் தெரிந்து கொள்வதற்காக ஒரு தகவல் தெரிவிப்பதற்கான ஒரு மையமும் இருக்கும். அவரிடம் சென்று அவர்களுடைய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய ஆதார் அட்டை அல்லது அவர்களுடைய ஆவணங்கள், 12 ஆவணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணங்களை காண்பித்து அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை பரிசோதனை செய்யலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தாலே அவர்கள் வாக்காளர் அடை அட்டை இல்லாவிட்டாலும் வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை காலை 6 மணிக்கு என்று சொல்லக்கூடிய மாதிரி வாக்குப்பதிவு மேற்கொள்வார்கள். அங்கு இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த மாதிரி வாக்குப்பதிவு நிகழ்த்துவார்கள். அங்கு இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் ஓட்டு என்பதை கண்காணிப்பார்கள். அதன் பிறகு 7 மணிக்கு வாக்குப்பதிவு என்பது தொடங்கும். காலை 7 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு என்பது மாலை 7 மணிக்கு முடியும் என 6 மணிக்கு முடியும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 1.5 லட்சம் போலீசார், 300 கம்பெனிகளை சேர்ந்த துணை ராணுவ படையினர் பாதுகாப்புடன் நாளை தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.